பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜும்மா நாள்ல வாரத்துல ஒரு முறையாவது ஓத வேண்டிய ஒரு சூறாவை பத்தி பார்க்க போறோம். இன்னும் அந்த சூறாவுடைய தஃப்சீரை பத்தி தான் நம்ம முழுசா இதுல பேச போறோம். ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். பொதுவா நமக்கு ஜும்மான்னு சொன்னாவே எந்த சூறா ஞாபகம் வரும்? சூரா கஹஃப் ஞாபகம் வரும். சூரா கஹஃப்னா என்னது? குகைவாசிகளை பற்றி கூறப்பட்டுள்ள சூறா அப்படின்னு நமக்கு தெரியும். குகைவாசிகள்னா பொதுவா எல்லாருக்குமே தெரியும். குகைவாசிகள்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் அந்த குகையில தஞ்சமடைஞ்சாங்க. அவங்க அதுலயே 300 வருஷம் மௌத்தாகாம வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா அது மட்டும்தான் அந்த சூறால இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் அல்லாஹ் வாரத்துல ஒரு முறை அந்த கஹஃப் சூறாவை நம்ம ஓத சொல்லியிருக்கான்? வெள்ளிக்கிழமை ஏன் நம்ம அதை ஓதணும்? ஏன் நபி அவர்கள் அதை ஓதி வந்தாங்க? ஏன்னா இது நபியுடைய சுன்னத்தாக இருக்கு, வாரத்துக்கு ஒரு முறை ஓதுவது. அப்ப ஏன் அது திரும்ப திரும்ப குர்ஆன்ல அத்தனை சூறாக்கள் பெருசு இருக்கு, சிறுசு இருக்கு, முக்கியமான சூறாக்கள் இருக்கு, எதையுமே சொல்லாம இந்த ஒரு சூறாவை மட்டும் சொல்லியிருக்கான்? நபி அவர்கள் நம்மளை ஓத வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 4 பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. அந்த 4 பொக்கிஷங்கள் என்னன்னு சொல்றேன். அந்த 4ம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு அல்லாஹுடைய பாதையில இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. என்ன அந்த 4 விஷயம் பாத்தீங்கன்னா, முதல்ல இதுல நம்ம என்ன சொல்றோம்? குகைவாசிகளை பத்தி வரலாறு வந்திருக்குன்ட்டு. ஆமா, அங்க ஒரு ஊர்ல இருந்த இளைஞர்கள் அங்க இருந்த அரசனுக்கு நான் அடிபணிய மாட்டேன், அல்லாஹுக்கு தான் அடிபணிவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க? அரசனுக்கு பயந்து அவங்க குகைக்குள்ள போய் தஞ்சமடைகிறாங்க. அப்படி தஞ்சமடைகிறவங்க அல்லாஹுடைய கிருபையால 300 வருடம் தூங்கி எழுங்குறாங்க. எழுந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய அரசன் எல்லாம் இறந்து ஆட்சி எல்லாம் மாறி அந்த ஊரே என்ன ஆயிருது? இஸ்லாத்தை தழுவிடுது. அப்ப எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட அரசனுக்கு கட்டுப்படக்கூடாது, அல்லாஹுக்கு தான் நம்ம கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அரசன் கூட இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவான்? அவன் நம்மளை அழிச்சிருவான், நம்மளை வணங்க வச்சிருவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் துறந்துட்டு போய் என்ன பண்ணாங்க? வீடு வாசல் குடும்பத்தெல்லாம் துறந்து போய் குகைக்குள்ள தஞ்சமடைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் இஸ்லாத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது, உங்களுடைய ஈமானை விட்டு தரக்கூடிய விஷயம் வரும்போது நீங்க என்ன பண்ணும்? உலக ஆசைக்காக மூழ்கிடக்கூடாது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஈமான்ல தான் உறுதியா இருக்கணும். அல்லாஹும் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படிங்கறதுதான் இதனுடைய படிப்பனை. அடுத்து இரண்டாவதா பாத்தீங்கன்னா, இதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 தோட்டங்களையுடைய ஒரு மனிதன். ஒரு மனுஷனுக்கு 2 தோட்டம் இருக்கு. இன்னொரு மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அவர் ரொம்ப ஏழையா இருக்காரு. அப்ப இந்த தோட்டம் இருக்கக்கூடிய மனுஷன் பெருமை பேசுவான் அந்த ஏழையா இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, நான் தான் உழைச்சேன், மறுமையில கூட எனக்கு என்ன கிடைக்கும்? இதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான். உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனுடைய எல்லாத்தையும் அழிச்சிருவான். அழிச்சதுக்கு பிறகு அவன் கண்ணீர் விட்டு அழுகும் போது அந்த ஏழை மனிதன் சொல்லுவானவா, இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை, அல்லாஹ் யாருக்கு எங்க கொடுக்கணும்னு நாடுறானோ அங்க கொடுப்பான்னு சொல்லிட்டு. இது நமக்கான படிப்பினை. காசு இருக்குது அப்படிங்கறக்காக இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நம்ம நன்மையான விஷயங்களை அடைந்து கொள்ள முடியாது. அடுத்தவங்க இடத்துல பெருமை பேசாம அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழணும். எல்லாமே அழியக்கூடியதான் அப்படிங்கறதா இதனுடைய படிப்பினை. மூன்றாவது, இதுல கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவாங்க. கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? மூசா நபி காலத்திலேயே இருந்த ஒரு நபியாகவோ இல்ல நபின்னு சொல்லாட்டினாலும் கில்ர் அவர்களை பத்தி சொல்லும் போது ஒரு வழிகாட்டியாகவும் வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா மூசா நபி சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, எனக்கு எல்லாத்த பத்தி ஞானம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? இல்ல, உங்களை விட ஞானம் உள்ளவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கில்ரிட்ட அமுச்சு வைக்கிறான் அல்லாஹ். அப்ப கில்ரு கூட அவர்களை போறாங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க? மூசா நபி அங்க நடந்த விஷயத்த தவறா புரிஞ்சுட்டு பேசிடுறாரு. அதுக்கு பிறகு கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க? அதுக்கான கரெக்டான காரணத்தை விளக்கி, இதுதான் அல்லாஹுடைய அறிவுக்கும் நம்மளுடைய அறிவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். கடல்ல இருக்கக்கூடிய ஒரு துளி தான் நம்மளுடைய அறிவு, அல்லாஹுக்கு கடல் முழுவதும் அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே அறிவு கொண்டவர்களாக பெருமை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த உலகத்துல ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது. மூசா நபிக்கே தெரியாதது கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கில்ர் அவர்களுக்கு தெரியாதது மூசா நபிக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரிதான் உலகம் முழுவதும் மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் படிப்பினை கொடுத்திருக்கான். அப்ப அறிவை கொண்டு நம்ம பெருமை பேசக்கூடாது. கடைசியா 4வது, துல்கர்னைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னன் அங்க இருந்த மக்களுக்காக என்ன பண்றாங்க? ஒரு பாலத்தை கட்டி கொடுக்குறாங்க. அதனால அந்த மக்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய தீமையிலிருந்து காப்பாற்றப்படுறாங்க. அப்போ ஒரு மன்னன்னா ஒரு மக்களுக்கு நல்ல உதவி செய்யறதுக்காக தான் இருக்கணும் ஆட்சியில அப்படிங்கிறதையும் அல்லாஹ் உணர்த்துறான். அப்ப இந்த 4 அல்லாஹ் படிப்பினை சொல்றான் நமக்கு. எதுக்காக படிப்பினை சொல்றான்? நீங்க எப்படி வேணா வாழலாம்னு நினைக்காதீங்க. இஸ்லாத்தையும் ஈமானையும் விட்டு கொடுக்காம வாழ்ந்த குகைவாசிகள் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய செல்வத்தை கொண்டு நீங்க பெருமை பேசாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க பெருமை பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. கடைசியா உங்களுக்கு அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுக்குறான். நீங்க ஒரு
தலைவரா இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க வந்து சம்பாதிச்சு ஒரு 4 பேத்துக்கு வந்து வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நல்லதுதான் செய்யணும், அவங்கள நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதன் மூலமாக காமிச்சிருக்கான். இந்த 4 விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நம்ம பின்பற்றுவது அவசியம். அப்படிங்கறதுனாலதான் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை சொல்லி அல்லாஹும் நமக்கு நினைவுபடுத்துறான். அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை இதை ஓதணும். முக்கியமா அரபியில ஓதுனா மட்டும் பத்தாது, தமிழ்லையும் படிச்சு பாத்தீங்கன்னா தான் அதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியும். அதை நம்ம என்ன பண்ண முடியும், பின்பற்ற முடியும். இந்த சூறாவை ஜும்மா நாள் ஓதாட்டினாலும் சரி, வாரத்துல எந்த நாள் வேணா நம்ம ஓதிக்கொள்ளலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுது. நமக்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒளியாக இது இயங்கிக் கொண்டிருக்கு. அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.